இப்ப வல்லவனுக்கு எப்படின்னு இருக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டு போராடித்தான் அவனை தூங்க வச்சிருக்கிற மரகதம். அது பொதுவா எதா இருந்தாலும் அவன் தாங்கிடுவான் மரகதம், துணிச்சலான பய. ஆனா அவன் தன்னோட வாயாலேயே பொடிதா வேண்டான்னு சொன்னா அது எப்படி மரகதம் அவனால தாங்க முடியும்? சரவணனுக்கு ஏன் இப்படி புத்தி போகுது? ஒண்ணுமே புரியலண்ணே. மரகதம், இதுக்கு காரணம் யாரா இருக்கலாம்னு நான் யோசிச்சேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது மரகதம். புரியல? இதுக்கெல்லாம் காரணம் அந்த பய கபிலனா தான் இருக்கும் மரகதம். சரவணனையும் தெய்வானையும் கைக்குள்ளார போட்டுக்கிட்டு அவன் தான் என் மவனை மிரட்டி இருக்கணும். அப்படியா சொல்றீங்க? ஐயோ, இந்த கபிலனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன சும்மா என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடுறான். உள்ள வரலாமா? உள்ள வரலாங்களா? வாங்க கபிலன். வர வேண்டாம். வெளியே போ. மா, அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு முதல்ல கேப்போமா? யார் எதுக்காக வந்திருக்க போற? திரும்ப திரும்ப இந்த குடும்பத்துக்கு நாம குடைச்சல் மேல குடைச்சலா கொடுத்துட்டு இருக்கிறோமே. அதையும் மீறி இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா, இல்ல மூலையில உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு போக வந்திருப்பான். சரியா சொன்னீங்க. ஹலோ, பார்த்து பேசுங்க. நானா ஒண்ணு வரல, சரவணன் சொல்லி தான் வந்திருக்கேன். சரவணன் வீட்ல இல்ல, நீ கிளம்பு. கபிலன், நீங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. புனிதா. பரவாயில்ல புனிதா, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. நான் சரவணனை பார்த்தே பேசிக்கிறேன். என்ன தம்பி பேச போற என் பையன்கிட்ட? இது வரைக்கும் பேசினதெல்லாம் போதாதா? என் பையனை வச்சு என் குடும்பத்துக்குள்ள சண்டையை வர வச்சது போதாது, இன்னும் என்ன பேச போற நீ? ஏங்க, நீங்க பேசுறது எதுவுமே புரியலங்க. நான் ஆடிட்டரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்தேன். அப்ப சரவணன் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்க, ஒரு குட் நியூஸ் சொல்றேன்னு சொன்னாரு. அதனால தான் நான் வந்தேன். இங்க வந்தா நீங்க என்னென்னவோ பேசுறீங்க. அடேங்கப்பா, குட் நியூஸா? சரவணன் சொன்னானா, அதை கேட்டு இவனும் கிளம்பி வந்துட்டாரா? ஏன்பா, உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? இந்த புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? ரொம்ப யோசிக்காத, இப்படி செய்யற பாரு, இதுதான். சார், எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நான் என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்கீங்க. கபிலன், சரவணன் உங்ககிட்ட பேசினதையும் உங்களை வர சொன்னதையும் எங்களுக்கு அவன் சொல்லவே இல்லை. இங்க வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. சரவணன் உங்களை எதுக்கு வர வச்சானே தெரியல. சாரி கபிலன். சாரியா? நீ எதுக்கு இவங்கிட்ட எல்லாம் சாரி கேட்டுட்டு இருக்க? மா, இங்க பாரு, நீ ஏன் பொண்ணு, நீ கண்டவங்கிட்ட எல்லாம் சாரி கேட்கணுமா என்ன? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தைரியமா வந்து நம்ம முன்னாடி நிக்கிறான் பாரு. எங்க இருந்து இவனுக்கெல்லாம் இவ்வளவு தைரியம் வந்ததுன்னு தெரியல. என் குடும்பத்துக்குள்ள என்ன வேணா சிண்டு முடிச்சு விடலான்னு நினைக்கிற ஒருத்தங்கிட்ட நீ சாரி கேட்கணுமா? இங்க பாருங்க, நான் மரகதம், மரகதம், வீட்டுக்கு வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசுறதா மரியாதையா? தம்பி, நீங்க உள்ள வாங்க. பரவாயில்ல சார், நான் உங்க குடும்ப விஷயத்துலலாம் எப்பவும் தலையிட்டதில்லை, இனியும் தலையிட போறதில்ல. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாமலே பழி ஏத்துக்கிறது தான் எனக்கு விதிச்சிருக்கு போல. நான் வரேன் சார். ஏன் மரகதம், அந்த தம்பி இப்ப என்ன பண்ணிட்டாருன்னு அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இப்படி வார்த்தையால கொத்துறீங்க? என்ன மாப்பிள, நம்ம வீட்டுல காலைல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆச்சரியமா இருக்கு மாப்பிள, அது தெரிஞ்சுமா இப்படி பேசுறீங்க? மாப்பிள, அந்த பையன் கபில என் மவனை கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறான் மாப்பிள. அது மட்டுமா, நம்ம வீட்டு பையன் சரவணனையும் தெய்வானையும் அவன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் என்ன நடக்கிறோனோ அதை அவங்களை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிறான்.
இத்தனையும் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி நேரம் இங்க வந்து நம்ம முன்னாடி நின்று நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்க நம்ம அவனுக்கு வக்காலத்து வாங்குறீங்களே மாப்பிள்ள. அதையும் தாண்டி யாரோ எவனோ அவன் முன்னாடி எங்களை கண்டிச்சு என்ன மாப்பிள்ள வலிக்குது மாப்பிள்ள, ரொம்ப வருத்தமா இருக்குது மாப்பிள்ள. அமைதியா இருந்தாச்சு. இத பாரு, அந்த பையன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. இங்க நடக்கிற எதுவுமே அவருக்கு தெரியல. அவரை நம்ம பேச விட்டுருக்கணும். அப்படி பேச விட்டுருந்தா அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம தான் அவரை வீட்டுக்குள்ளே விடலையே. எனக்கும் அப்படிதான் தோணுதுப்பா. சரவண வர சொல்லிருக்கான். கபிலனும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம வந்திருக்காரு. சரவண பேசுனதுக்கும் இவருக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் மாமா, அவர் நம்ம குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்குறாருன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றீங்களே. யாரு யாரோட வீட்டுல போய் பிரச்சனை பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல நான் சொல்லணுமா?